ஹலோ எவ்ரிஒன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது டேலில இருக்கக்கூடிய இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை டேலில இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் வந்து டேலில ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து டேலில டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்றாங்க. 2 டைப்ஸா நம்ம வந்து டேட்டாஸை டேலில இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டிஃபால்ட் ஃபார்மேட் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கிறது. இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம டேலில இம்போர்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டா டேலில கொடுக்கக்கூடிய ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டேட்டாஸை டேலில இம்போர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஒருவேளை இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டேலியில் இருந்தபடியே நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் நம்ம தேவையான டேட்டாஸை நம்ம டேட்டாஸை நம்ம ஃபீட் பண்ணி அந்த டேட்டாஸை நம்ம டேலியில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவா வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் டேலில நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இம்போர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேனேஜ் அப்படிங்கிறதுல சாம்பிள் எக்ஸல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மாஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இம்போர்ட் கிளிக் பண்ணுங்க. அதுல மேனேஜ் எடுங்க. அதுல சாம்பிள் எக்ஸல் ஃபைல் அப்படிங்கிறத எடுங்க. அடுத்து மாஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஸ்கிரீன் ஒன்று நம்மளுக்கு இந்த இடத்துல ஓப்பன்ல இருக்கு. இதுல நீங்க கான்ஃபிகர் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் அப்படிங்கிறதுல என்டர் பண்ணி உங்களுக்கு எந்த மாஸ்டருக்கான சாம்பிள் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க வந்து ஜஸ்ட் இங்க செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரே சீட்ல நம்ம எல்லா மாஸ்டருக்கான சாம்பிள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஆல் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு மாஸ்டருக்கான டெம்ப்ளேட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் மாஸ்டர் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் யூனிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்றேன். அடுத்து ஃபார்மேட் டைப் டிஃபால்ட்டா வந்து எக்ஸல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து எந்த ஃபோல்டர்ல நம்ம டேட்டாஸை இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம வந்து சேவ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபோல்டர் பார்த்து கூட நீங்க செட் பண்ண முடியும். தென் அந்த எக்ஸல் ஃபைலோடைய நேம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆன உடனே உங்களுக்கு அந்த ஷீட் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நீங்க எஸ் கொடுங்க, என்டர் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மேலே நம்மளுக்கு நம்மளோட என்ன செட் பண்ணமோ கான்ஃபிகரேஷன்ல அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுது. ஸோ இப்போ நீங்க டைரக்டா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த சிம்பிள் அப்படின்னு இருக்கக்கூடிய அதாவது A1 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த செல் மட்டும் நம்மளுக்கு சிம்பிள் அப்படிங்கிற நேம்ல நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். மற்றபடி வேற எந்த டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இருக்காது. இதுல நீங்க தேவையான அடுத்த ஃபீல்டை நீங்க வந்து மேல வந்து நீங்க டைட்டிலா நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது 1 அப்படிங்கிற இந்த ரோல நீங்க என்ன டைட்டில் குடுக்குறீங்க? என்னென்ன ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து மேல மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அடுத்து இந்த ஏரியாவ பேஸ் பண்ணி நீங்க என்னென்ன டேட்டாஸ் நீங்க குடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணுங்க. இப்ப யூனிட் மாஸ்டர் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 2 டைப்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒண்ணு வந்து சிம்பிள் டைப், இன்னொன்னு வந்து காம்பவுண்ட் டைப் அப்படிங்கிறதுல. இப்ப 2 சிம்பிள் டைப் சேர்ந்தது தான் வந்து ஒரு காம்பவுண்ட் டைப் அப்படின்னு இருக்கிறதுனால, நீங்க முதல்ல வந்து நீங்க செட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் டைப்ல என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் இருக்கோ அந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபீட் பண்ணிருங்க. அதுக்கடுத்து காம்பவுண்ட் டைப் நீங்க செட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆல்ரெடி சிம்பிள் டைப்ல கொடுத்துருக்கக்கூடிய 2 மெஷர்மெண்ட்டை நீங்க காம்பவுண்ட் டைப்புக்கு நீங்க கொண்டு வரலாம். ஸோ காம்பவுண்ட் டைப் டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகுறது டைப் ஆஃப் யூனிட் அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய 2 சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து சிம்பிள் டைப் டேட்டாஸை நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க காம்பவுண்ட் டைப் அப்படிங்கிறத நீங்க வந்து செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றதுக்காக அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க பாத்துக்கிறீங்க. ஸோ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நியர்லி வந்து இப்போ 6 யூனிட்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். இதுல வந்து டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகுற பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2வது ரோல இருந்து நம்மளுக்கு டேட்டா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரோ வந்து டைட்டில் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்படிங்கிறது இருக்குங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. கீழே நீங்க பாத்தீங்கன்னா சீட்டோட நேம் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ சீட்டோட நேம் வந்து உங்களுக்கு யூனிட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்டா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டேலில எப்படி இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு
கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கான்ஃபிகரேஷனை என்டர் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்காங்கிறத நீங்க பார்த்துக்கிடுங்க. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் இன்வாலிட் கேரக்டர் சச் அஸ் டேப் டேப் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ஏதாவது நம்ம டேட்டா ஃபீட் பண்ணும்போது கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எஸ்ன்னு இருக்கா அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து வந்து ஸ்டாண்டர்டா நீங்க எந்த ஃபைல்ல இருந்து டேட்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ண போறீங்க, அதாவது உங்களுடைய எக்ஸல் ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க செட் பண்றது வந்து லொகேஷன் ஆஃப் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இங்க வந்து நீங்க ஸ்டாண்டர்டா ஃபோல்டருடைய பார்த்து நீங்க செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க இம்போர்ட்டுக்கான ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் மாஸ்டர் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஆல்டர் அப்படிங்கிறது எடுங்க. இங்க வந்து யூனிட் அப்படிங்கிறது இங்க மாஸ்டர் இருக்கு. ஸோ யூனிட் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணி பார்க்குறேன். ஸோ எந்த மாஸ்டருமே எனக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகிக்கல. அப்போ டூப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து எனக்கு வரவே வராது. ஸோ நான் இப்போ இம்போர்ட் பண்றது எல்லாமே வந்து நியூவா தான் நான் வந்து மாஸ்டரா வந்து இங்கே கிரியேட் ஆக போகுது. ஸோ இப்போ நீங்க வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் இம்போர்ட் அப்படிங்கிறத எடுங்க. மாஸ்டர் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க. மாஸ்டர் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனுக்கான ஸ்க்ரீன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபைலுடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிலீஸ் 4ல தான் வந்து எக்ஸல் டேட்டாவை நம்ம டேலியில் இம்போர்ட் பண்றதுக்கான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்எம்எல் டேட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸல் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபைலுடைய பாத் வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு இங்க செட் ஆயிருக்கு. ஒருவேளை சேஞ்ச் பண்றதா நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலோட ஃபார்மேட்ல உங்களுக்கு என்ன மாஸ்டர்ஸ் நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா யூனிட் டிஃபால்ட் டெம்ப்ளேட் இம்போர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டா தான் எனக்கு இம்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓப்பன்ல இருக்கும்போது ஒர்க்கிங் ஷீட்டா கன்சிடர் பண்ணி அது இம்போர்ட் ஆகுறதுல கிரிட்டிக்கல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆல்ரெடி எந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை அதாவது எந்த எக்ஸல் ஃபைல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க இம்போர்ட் பண்றீங்களோ அந்த எக்ஸல் ஃபைலை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணுங்க. இப்போ வந்து ஒர்க்கிங் ஷீட் நேம் என்ன, ஒர்க் ஷீட்டோடைய நேம் என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ ஒர்க் ஷீட்டோட நேம் வந்து நம்மளுக்கு யூனிட் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஷீட்ல சொல்லியிருந்தேன். அந்த யூனிட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுல டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இம்போர்ட் பண்ற ஃபைல் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபைல் தான். அதனால டிஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். டைப் ஆஃப் மாஸ்டர் என்ன அப்படிங்கிறத வந்து இங்க கேட்குது. ஸோ இதுல வந்து நான் யூனிட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுக்கு இக்னோர் டூப்ளிகேட்ஸ் மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஏதாவது மாஸ்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் ஆல்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணேன். அதுல எந்த மாஸ்டர்ஸுமே ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் ஆகி இருக்கல. அதனால நம்ம இக்னோர் டூப்ளிகேட் கொடுக்குறாந்தாலும் கொடுத்துக்கலாம். மாடிஃபை வித் நியூ டேட்டா கொடுக்குறாந்தாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்டு என்டர் பண்றேன். அடுத்து ப்ரிவ்யூ இம்போர்ட் சம்மரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இம்போர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு ஜஸ்ட் ஒரு சம்மரி ரிப்போர்ட் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் நான் வந்து எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்டர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா டேட்டா வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகுது. ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட் வந்து நம்மளுக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அங்க அந்த இடத்துல வந்து எத்தனை மெஷர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுல வந்து 6 தான் இருக்கு. ஸோ 6 யூனிட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இம்போர்ட் ஆகுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் டு இம்போர்ட் அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஷீட்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஷீட் நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. எந்த ரோல இருந்து நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் வந்து டிக்ளேர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து காலம் ஹெடர் அப்படிங்கிறது நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து இருக்கிறது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அதே மாதிரி எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக இங்க கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க பார்த்துட்டு ஃபைனலா நீங்க வந்து இம்போர்ட் அப்படி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பட்டன் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இம்போர்ட் ஆகி முடிச்ச உடனே கிரிட்டிக்கல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும். இப்போ நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க என்டர் மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா எஸ்கேப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க வந்து ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்து யூனிட் அப்படிங்கிறத எடுத்து செக் பண்ணுங்க. இப்போ அந்த யூனிட் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன மாஸ்டர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணமோ அதாவது டேட்டாஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க செட் ஆயிருச்சு. ஸோ இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஜஸ்ட் யூசர்
டெம்ப்ளேட் அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஸ்டாக் ஐட்டம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூசர் டிஃபைன்டு பேசிஸில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.